ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. படகிலே பூங்குழலி, சேந்தனமுதன், இளவரசர் மூவரும் பயணிக்கத் தொடங்கினார்கள். வழியிலேயே வந்தியத்தேவன் இறங்கிக் கொண்டான். ஏனென்றால் அந்த படகிலே 4 பயணித்துச் செல்வது என்பது சற்று சிரம சாத்தியமான விஷயம் என்பதால் அடிக்கடி இளவரசர் நினைவு திரும்புவதும் மறுபடி மயக்கம் போட்டு விழுவதுமாக இருந்தாள். பூங்குழலி அப்போது எழுந்து நின்றாள். முடியாது, என்னால் முடியாது. இளவரசருக்கு தெரிந்தால் என்னை மன்னிக்க மாட்டார். இன்னும் கொஞ்ச நேரம் படகில் இரு. அந்த மந்திரவாதியை சேற்றிலிருந்து எடுத்துவிட்டு வருகிறேன். இங்கிருந்து இந்த இடம் கிட்டத்தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே படகிலிருந்து கால்வாயின் கரையில் குதித்தாள். அப்படியானால் நானும் உன்னுடன் வருகிறேன். அந்த பாதகனிடம் உன்னை தனியாக விடமாட்டேன் என்றான் சேந்தன் அமுதன். இல்லை அமுதா, நீ படகிலிரு. இளவரசரை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். நான் பூங்குழலியுடன் போய் வருகிறேன். எனக்கும் அந்த மந்திரவாதியை பார்க்க வேண்டிய காரியம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பூங்குழலியை பின்தொடர்ந்து வேகமாய் ஓடினான் வந்தியத்தேவன். பூங்குழலியின் மனக்கண் முன்னால் மந்திரவாதி மார்பளவு சேற்றில் புதைந்திருக்க, அவனைச் சுற்றி நரிகள் நின்று அவனை பிடுங்கி தின்ன பார்க்கும் பயங்கர காட்சி தோன்றிக் கொண்டிருந்தது. அதற்கிடையே இளவரசர் அவளை பார்த்து, பெண்ணே, நீ கொலை பாதகி என்று குற்றம் சாட்டும் காட்சியும் தோன்றியது. இந்த காட்சிகள் அவளுடைய கால்களுக்கு மிக்க விரைவை கொடுத்தன. மந்திரவாதியை அமிழ்த்திய சேற்றுப் பள்ளத்தை அதிவிரைவில் நெருங்கினாள். அங்கே மந்திரவாதியை காணாமல் பெரும் ஏமாற்றம் அடைந்தாள். பின்தொடர்ந்து வந்த வந்தியத்தேவன் அவள் பக்கம் நெருங்கியதும் அவள் தயங்கி நிற்பதன் காரணத்தை கேட்டு தெரிந்து கொண்டான். வேறு ஒரு சேற்றுப் பள்ளமாயிருக்கலாம். கோடிக்கரையில் எத்தனையோ பள்ளங்கள் உண்டல்லவா, நீ மறந்து போயிருப்பாய் என்றான். புதரில் ஒரு முனை கட்டியிருந்த சேந்தன் அமுதனின் மேல் துண்டை பூங்குழலி சுட்டி காட்டினாள். பாவம், அவளால் பேச முடியவில்லை. சேற்றில் அமிழ்ந்திருப்பான் என்று நினைக்கிறாயா? இல்லை இல்லை, ரவிதாசனை அப்படியெல்லாம் கொன்றுவிட முடியுமா? அவனுக்கு 100 உயிராயிற்றே, தப்பிப்போயிருப்பான் என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் புதரில் கட்டப்பட்டிருந்த துண்டை அவிழ்த்து எடுத்துக்கொண்டான். பூங்குழலிக்கு ஆதரவாக அவ்விதம் சொன்னானே தவிர அவன் மனத்திற்குள் ரவிதாசன் மாண்டுதான் போயிருப்பான், அவனுக்கு இந்த கோர மரணம் வேண்டியதுதான் என்ற எண்ணமும் தோன்றியது. இருவரும் அங்கே மேலும் நிற்பதில் பயனில்லை என்பதை ஒருங்கே உணர்ந்தார்கள். மீண்டும் கால்வாயை நோக்கி நடந்தார்கள். கால்வாயின் கரைகளை அங்கே இருபுறமும் மரங்கள் மறைத்து கொண்டிருந்தன. ஒரு மரக்கிளையை பிடித்து கொண்டு நின்று 2 உருவங்கள் எட்டி பார்த்தது தெரிந்தது. அவற்றில் ஒன்று ஆண் உருவம், இன்னொன்று பெண் உருவம். அதோ என்று பூங்குழலி சுட்டி காட்டினாள். ஆமாம், அவர்கள் யார் என்று தெரிகிறதா? மந்திரவாதி ஒருவன், இன்னொருத்தி என் அண்ணன் மனைவி. எனக்கு முன்னால் அவள் வந்து மந்திரவாதியை விடுவித்திருக்கிறாள். நல்லதாய் போயிற்று. நல்லது ஒன்றுமில்லை. கால்வாயில் படகு வருவதை அவர்கள் உற்று பார்க்கிறார்களே. அந்தச் சமயம் 2 உருவங்களில் ஒன்று திரும்பி இவர்கள் வரும் திசையை பார்த்தது. உடனே 2 உருவங்களும் புதர்களும் அடியில் மறைந்து விட்டன. ஐயோ, அவர்கள் நம்மை பார்த்து விட்டார்கள். பேசாமல் என்னுடன் வா. நான் ஒரு யுக்தி செய்கிறேன். நான் என்ன சொன்னாலும் ஆச்சரியப்படாதே. என்னை ஒட்டியே பேசு என்றான் வந்தியத்தேவன். இருவரும் முன்னர் சொன்ன உருவங்கள் நின்ற இடத்துக்கு சமீபமாகப் போனார்கள். அந்த இடத்தை கடந்து சிறிது அப்பால் சென்று கால்வாயின் ஓரமாக உட்கார்ந்து கொண்டார்கள். பின்னால் புதரில் மறைந்திருந்தவர்களுக்கு தங்கள் பேச்சு நன்றாய் கேட்கும் என்று வந்தியத்தேவன் நிச்சயப்படுத்தி கொண்டான். பூங்குழலி, இதோ பார், ஏன் கவலைப்படுகிறாய்? மந்திரவாதி செத்து ஒழிந்து போனான். போனதே க்ஷேமம் என்றான் வந்தியத்தேவன். ஐயோ, என்ன பயங்கரமான சாவு என்றாள் பூங்குழலி. கொலை செய்துவிட்டு இது என்ன பரிதாபம்? ஐயோ, நானா கொலை செய்தேன்? பின்னே அவன் சேற்றில் விழச் செய்தது யார்? நீதானே? திடீரென்று அப்புறம் உனக்கு பச்சாதாபம் வந்துவிட்டது. தப்புவிக்கலாம் என்று வந்தாய். அதற்குள் அவனை சேறு விழுங்கிவிட்டது. தப்புவிக்கத்தான் வந்தாயோ அல்லது செத்துப்போய் விட்டானா என்று பார்ப்பதற்குத்தான் வந்தாயோ
யார் கண்டது? உன்னை யார் என்னை தொடர்ந்து வரச் சொன்னது? வந்ததனால்தானே நீ செய்த கொலையைப் பற்றி தெரிந்து கொள்ள முடிந்தது. அடி கொலைபாதகி! நானா கொலைபாதகி? ஆம், சந்தேகமில்லை, நீதான் கொலைபாதகி. நான் மட்டும் யோக்கியன் என்று சொல்லுகிறேனா? அதுவும் இல்லை. நான் இளவரசரை கடலில் முழுகடித்துக் கொன்றேன். நீ மந்திரவாதியை சேற்றில் அமுக்கிக் கொன்றாய். அதற்கும் இதற்கும் சரியாகப் போய்விட்டது. நான் செய்த கொலையைப் பற்றி நீ வெளியே சொல்லாமல் இருந்தால், நீ செய்த கொலையைப் பற்றி நானும் யாரிடத்திலும் சொல்லவில்லை. இளவரசரை கொன்றவன் நீதானா? சற்று முன் அவரை பார்க்கவே இல்லை என்று சொன்னாயே. வேண்டுமென்றுதான் அப்படிச் சொன்னேன். இனிமேல் அப்படி உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நான் கூறியதை ஒப்புக்கொள்வாயா மாட்டாயா? மாட்டேன் என்று மறுத்தால் உடனே நந்தினி தேவியிடம் போய் நீ மந்திரவாதியை சேற்றில் அமுக்கிக் கொன்றதை கூறுவேன். நான் செய்த கொலைக்கு சாட்சியம் இல்லை, உன் கொலைக்கு சாட்சியம் உண்டு. எப்படி? நந்தினி என்னை என்ன செய்து விடுவாள்? வேறொன்றும் செய்ய மாட்டாள். உன்னை பூமியில் கழுத்து வரையில் புதைத்து யானையின் காலினால் இடரும்படி செய்வாள். ஐயோ, என்ன பயங்கரம்! வேண்டாமென்றால் நான் கூறுகிறபடி செய்வதாக ஒப்புக்கொள். என்ன செய்ய வேண்டும்? அதோ உன் அத்தான் கொண்டு வருகிறானே, அந்த படகிலே ஏறிக்கொள். 2 பேரும் நேரே இலங்கைக்கு போய்விட வேண்டும். அங்கே போய் உன் இளவரசரை நினைத்து அழுது கொண்டிரு. எதற்காக நான் இலங்கை போக வேண்டும்? இங்கே இருந்தால் உனக்கு என்ன? ஆ, நீ போய் பழுவேட்டரையரிடம் என்னை பற்றி சொல்லிவிட்டால் அவருக்கு என்ன இருந்தாலும் இளவரசர் பேரில் அபிமானம் உண்டு. என்னை பழிவாங்க பார்ப்பார். எனக்கு இந்த உலகில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கிறது. அட பாவி, இளவரசரை நீ ஏன் கொன்றாய்? அதையாவது சொல்லிவிடு. சொன்னால் என்ன? நன்றாகச் சொல்லுகிறேன். இளவரசரும் அவருடைய தமக்கையும் சேர்ந்து ஆதித்த கரிகாலரின் ராஜ்யத்தை பறிப்பதற்கு சதி செய்தார்கள். ஆதித்த கரிகாலர் என்னுடைய எஜமானர். அவருடைய விரோதி என்னுடைய விரோதி. அதனால்தான் இளவரசரை கொன்றேன். தெரிந்ததா? இந்த மகாபாவத்துக்கு நீ தண்டனை அனுபவிப்பாய். அதை பற்றி நீ கவலைப்படாதே. நான் சொன்னபடி நீ செய்ய போகிறாயா இல்லையா? செய்யாவிட்டால் வேறு வழி என்ன? அதோ படகு வருகிறது, போய் ஏறிக்கொள்ளுகிறேன். இதோ பார், நன்றாய் கேட்டுக்கொள். படகில் ஏறியதும் நேரே கடலை நோக்கிச் செல்ல வேண்டும். கோடிக்கரை பக்கம் திரும்பினாயோ உன் கதி அதோ கதிதான். இங்கே இருந்து நான் உங்கள் படகை பார்த்து கொண்டிருப்பேன். படகு கடலை அடைந்த பிறகுதான் இங்கிருந்து நகருவேன். சரி சரி, இங்கே இரு. உன்னை 100 நரிகள் பிடுங்கி தின்னட்டும். வந்தியத்தேவன் செய்த சமிகையை பார்த்துவிட்டு பூங்குழலி அங்கிருந்து விரைந்து போய் படகில் ஏறிக்கொண்டாள். படகு மேலே சென்றது. வந்தியத்தேவன் அவளிடம் கூறியபடி அங்கேயே உட்கார்ந்திருந்தான். அரை நாழிகை சென்றது. படகு கால்வாயில் வெகு தூரம் வரை சென்று மறைந்தது. திடீரென்று வந்தியத்தேவனுக்கு பின்னால் என்ற ஒரு பயங்கர சிரிப்பு கேட்டது. வந்தியத்தேவன் திடுக்கிட்டவன் போல பாசாங்கு செய்து சட்டென்று எழுந்து நின்று பார்த்தான். மந்திரவாதி புதர்களுக்கு மத்தியில் எழுந்து நின்று பேய் சிரிப்பது போல பயங்கரமாகச் சிரித்தான். ஐயோ, பிசாசு என்று அலறிக்கொண்டு வந்தியத்தேவன் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தான். பொழுது புலர்ந்தது. கருநிற அழகியான இரவெனும் தேவி உலக நாயகனை விட்டு பிரிய மனமின்றி பிரிந்து செல்ல நேர்ந்தது. நாயகனை தழுவியிருந்த அவளுடைய கரங்கள் லேசாக கடன்று விழுந்தன. வாழ்க்கையிலே கடைசி முத்தம் கொடுப்பவளைப் போல கொடுத்துவிட்டு இரவெனும் தேவி இன்னும் தயங்கி நின்றாள். மாலையில் மறுபடியும் சந்திப்போம். 4 ஜாம நேரந்தானே இந்த பிரிவு, சந்தோஷமாக போய் வா என்றது உலகம். இரவு தயங்கி தயங்கி உலகத்தை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு சென்றது. உள்ளத்திலே அன்பில்லாத கள்ளக்காதலனைப் போல இரவு பிரிந்து சென்றதும் உலகம் மகிழ்ச்சியினால் சிலிர்த்தது. ஆஹா ஆஹா, விடுதலை என்று 1000 பறவை இனங்கள் பாடி களித்தன. மரங்களிலும் செடிகளிலும் மொட்டுக்கள் வெடித்து மலர்ந்தன. எங்கிருந்தோ வண்டுகள் மந்தை மந்தையாக வந்து இதழ் விரிந்த மலர்களைச் சூழ்ந்து கொண்டு இன்னிசை பாடி களித்தன. விதவிதமான வர்ணச் சிறகுகள் உள்ள தட்டாரப் பூச்சிகள் 4 பக்கங்களிலும் ஆனந்த கூத்தாடின. கீழ்வானத்தில் பொன்னிறம் கண்டது. வானச் சுடர்கள் ஒவ்வொன்றாக ஒளிமங்கி மறைந்தன. இதுவரையில் வானவீதியில் பவனி வந்து கொண்டிருந்த பிறைச்சந்திரன் நிற்கட்டுமா போகட்டுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தான். ஓடையில் படகு மெல்ல மெல்லச் சென்று கொண்டிருந்தது. பட்சிகளின் கோஷ்டிகானத்தோடு துடுப்பு தண்ணீரை தள்ளும் சலசல சப்தமும் பூங்குழலியின் செவிகளில் விழுந்தது. திடுக்கிட்டு கண் விழித்தாள். ஒரு கிளையில் வெடித்த 2 அழகிய நீல நிற மொட்டுக்கள் ஒருங்கே மலர்ந்தது போல அவளுடைய கண்ணிமைகள் திறந்தன. எதிரே இளவரசரின் பொன்முகம் தோன்றியது.
இன்னும் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். தூக்கம்தானா அல்லது ஜுரவேகத்தில் இன்னமும் உணர்ச்சியற்று இருக்கின்றாரா தெரியவில்லை. எனினும் அவருடைய திருமுகம் எவ்வளவு பிரகாசமாயிருக்கிறது! இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். அருள்மொழிவர்மரை பற்றி கேள்விப்பட்டிருந்த வந்தியத்தேவன் ஒரு பேரரசின் இளவரசராக மட்டுமே அவரை நினைச்சுக்கிட்டு இருந்தான். அவரோட நெருங்கி பழகத் தொடங்கியதிலிருந்து பெரிய மனமாற்றத்தை பார்த்துக்கிட்டு வரோம். தூங்கிக்கிட்டு இருந்த அராபியர்களை கொல்லும் யோசனைக்கு உடன்பட மறுத்துட்டான். இது ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே. 3 நாள்ல பொய், புன சுருட்டு, சமயோசித்த தந்திரம் இதிலெல்லாம் பற்று விட்டு போயிடுச்சுங்கிறார் ஆசிரியர். பொன்னியின் செல்வரை தன் வானமாக கருதி சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கிற பூங்குழலி இப்ப தனக்கு வழிகாட்டும் ஒளி விளக்காக பார்க்க தொடங்கிட்டார். சேற்றில சிக்கிக்கிட்டவனின் ஓலக்குரல் கேட்டு மறுபடியும் திடுக்கிடுறார் அவர். இளவரசருக்கு தெரிஞ்சா என்ன மன்னிக்க மாட்டார்னு சொல்லிட்டு ரவிதாசனை விடுவிக்க ஓடுறார். சில குறிப்புகளை சிந்திப்போம். தாபம் என்கிற சொல்லுக்கு துன்பம், துயரம், வேதனை என்றெல்லாம் பொருள். இதை அடிப்படையாக கொண்டு உருவான தொடர்கள் அனுதாபம், பச்சாத்தாபம், பரிதாபம், மனஸ்தாபம். இப்படி அனுதாபம் இரக்கம், மனஸ்தாபம் மனத்தாங்கல், பரிதாபம் இறங்கத்தக்க நிலை, பச்சாத்தாபம் இறங்கத்தக்க நிலைக்கு உள்ளாக்கினதால ஏற்படும் பரிவு, கழிவிறக்கம் செஞ்ச காரியத்துக்காக அகச்சான்றின் உறுத்தல், இதன் காரணமாக விளையிற மன உளைச்சல், யானையின் காலினாலே இடரும்படி தண்டனை. இதை கேட்டதுமே புறநானூற்று பாடல் நம் நினைவுக்கு வருது இல்லையா? சோழன் கிள்ளிவளவன் கடையெழு வள்ளல்கள ஒருவனான மலையமானின் குழந்தைகளை யானை காலிட்டு அழிக்க உத்தரவிட்டான். செம்பியன் மரபின் பெருமையையும் காரி மரபின் இரக்க குணத்தையும் எடுத்து சொல்லி கொல்லும் எண்ணத்தை கைவிடுமாறு அறிவுறுத்தினார் புலவர் கோவூர் கிழார். சொன்ன விதம் மனத்தை நெகிழ வைக்குது. அவங்க முகத்தை பார். முதல்ல யானையை பார்த்து அழுதாங்க, அப்புறம் அழுகையை மறந்து மருண்டு போய் பார்க்கறாங்க. விதவிதமா வர்ணச்சிறகுகள் உள்ள தட்டார பூச்சிகள் நாலா பக்கமும் ஆனந்த கூத்தாட்டின. ஒரே வாக்கியத்துல அருமையான சித்திரம். மிகவும் தொன்மையான உயிரினங்கள்ல ஒண்ணு தட்டாரப்பூச்சி. இத தட்டாம்பூச்சி, தட்டான்லாம் குறிப்பிடுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பேரு தும்பி. பெரும்பாலும் நீர்நிலைகளுக்கு பக்கத்துல கம்பியை போல நீளமான உடல் அமைப்புடன் காற்றுல கூத்தாடுவதை காணலாம். இன்னொரு வகை இன்னும் மெல்லிய உடலுடன் இயங்குவதையும் பார்க்க முடியும். இது ஊசி தட்டார பூச்சி, ஊசி தட்டான், ஊசி தும்பி. சாதாரண தும்பியின் சிறகுகள் ஏற்றத்தாழ்வா இருக்கும். ஊசி தும்பியின் சிறகுகள் இணைஞ்சிருக்கும். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.